எல்லாம் போய் கலைச்சு அதுக்கப்புறம் பாரு இன்னைக்கு பாட்டோடய வந்தாச்சு. சரியா? ரெண்டு பேருக்கு முதல்ல இனிய திருமண வாழ்த்துக்கள். அழகான கலர் உண்டு, ஆனா மேட்சிங் பிழைச்சு போச்சு. மாப்பிள்ளைக்கு வேற கலர், பொம்பளைக்கு வேற கலர். சிக்கல இல்லையே, செலக்ட் பண்ணது பிழைச்சு போச்சு. இப்படிதான் விண்படுத்தீங்களா? ஆனால் எங்கட பெண்டில் மேல இப்படி இருக்கீங்க, ஒரே மாதிரி எடுப்பீங்க. தங்களுக்கு பச்சை, எங்களுக்கு பச்சை, நல்லா இருக்கு உங்களுக்கு பார்க்க இல்ல. சரி, ஓகே, ரைட். நாங்க வந்து டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி. இன்னைக்கு உங்களுக்கு திருமண வழியால இங்க வர முடியாத ஒருவர்கள் வந்து எங்களை அனுப்பினாங்க. போய் மனசார வாழ்த்துங்க, வயிறார சாப்பிடுங்க. சாப்பாடு கிடக்கு, நீங்க சாப்பிட்டீங்க. நீங்க எங்களை விட்டுட்டு சாப்பிட்டீங்க, எங்களுக்கு சாப்பிட கூடாது. மறக்கறதானே மச்சமே. அட கடவுள், தெரிஞ்சதுதான் சாப்பிடாம இருக்கணும். 4 ஃபங்க்ஷன்ல போய் நான் சாப்பிட்டு வரேன், வயிறு இடம் இல்லை. சரி, இன்னொரு நாள் வரேன், தனியா சமைச்சுட்டாங்க. இப்ப அத்தானுக்கு சமைச்சு கொடுங்க. சரி, ரைட், ஓகே. அரேஞ்ச் மேரேஜ் எவ்வளவு காலம் அரேஞ்ச் பண்ணி? 3 மாசமா லவ் பண்ணல நீங்க? அப்ப லவ் மேரேஜ் இல்ல இல்லையே? ரைட், ஓகே கொடுத்துருங்க. ரைட், அண்ணா வேணுங்க. ஓகே, இப்ப என்னன்னு சொன்னால் அன்னைக்கு பெரிய கவலையா என்ன தெரியும்? என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து ப்ரோபோஸ் பண்ண போறீங்க அன்னைக்கு. அன்னைக்கு ப்ரோபோஸ் பண்ணிட்டாங்க. நாங்க சொல்ல இல்ல, யாரு கொடுத்தாங்களோ அவங்க சொன்னாங்க கேளுங்க அப்படின்னு. சரி, அப்ப ப்ரோபோஸ் பண்ணுவீங்க அன்னைக்கு. ஐ லவ் யூ சொல்லி கொடுக்கணும். எல்லாம் கைதட்டு இருக்க. வாவ், சரி. இதே மாதிரி கலகலப்பா எப்பயும் மகிழ்ச்சியோட வாழ வாழ்த்துறோம். சரி, வாழ்க்கையில என்ன நகை போட்டாலும் புன்னகை பெண்களுக்கு மிக முக்கியமான அணிகள். அப்ப எப்பயுமே சிரிச்சுட்டு மகிழ்ச்சியாக நான் வாழ்த்துறேன். சரியா? சூப்பர். ஓகே, பிடிச்சிருக்கா? அண்ணா கொடுத்தாலே இல்ல, நான் இல்ல நான் கொடுத்தேன், ஆனா கொடுத்தது அண்ணா என்ன? ரைட், அதை கொடுத்துருங்க. அடுத்தது சரி, இனிப்பான விஷயம் பண்ணபடியாலும் சாக்லேட் பாஸ்கெட். சரியா? ஆளாளுக்கு ஒவ்வொன்று எடுத்துட்டு பூ எடுத்தாங்க, நான் கொண்டு போவேன். என்ன, இங்க நிறைய குழந்தைகள் இருக்கப்பா, நான் தெரிஞ்சு எல்லாம் பறிச்சு வாங்க கூடாது. ஆறு இந்த பாத்தீங்களா அரைவாசி எங்கேயாவது ஃபங்க்ஷன் சொன்னா வார கிஃப்ட்ல அவைலுக்கு போய் சேர்றீங்க. இருக்கிறாங்களே எடுத்துக்கணும், நாங்கள பார்த்து. சரி, அதுல நிறைய வெரைட்டியா சாக்லேட் இருக்கு. எப்பயுமே இனிப்பு எடுத்து எங்களுடைய நல்ல காரியங்கள் கூட வழக்கம். சரி, அதனால கொஞ்சம் அப்டேட் படி சாக்லேட் நல்ல குளுக்கோஸ் சாக்லேட் சாப்பிட்டு சார் இருக்கும். சரி, ரைட். அடுத்தது வந்து அதை கொடுத்துருங்க. ஒரு தங்க நகை வந்தது. சரியே, மாப்பிள்ளை கொடுங்க. மாப்பிள்ளை எடுத்து பேர என்னது? அழகான கை செயின். சரியா? நீங்கள் அவாவை கரம் பிடித்ததால அவாக்கு நீங்க எல்லாம் மாட்டலாம். எடுத்து கொடி விடுங்க கையில. என்னென்றால் தாலி கட்டியாச்சு, என்ன மெட்டி போட்டாச்சு, அதுவும் போட்டாச்சு. அப்ப கைக்கு தான் கட்டல வேணும், அதுக்கு தான் கை செயின். ஒருக்கா கை தட்டுங்கப்பா, சாப்பிட்டு நீங்களா? சரி, ஏதோ ஒரு கையா ஒரு மாத்திர. ரைட், அழகா இருக்கு என்னக்கா? ரைட், அப்ப அக்காவுக்கு நல்ல தங்கங்கள்லாம் வந்து சேரும். சரியா? ஆனா பெரிய தங்கம் வேற தெரியுமா? அத்தானே தங்க கட்டி ஒக்கமா பார்த்து வரணும். சரியா? ரைட், எல்லாம் பிடிச்சிருக்கா? லாஸ்ட் ஒரு ஃப்ரேம் இருக்கு, அது வெளியே எடுத்துறேன். அது ஏன்னு சொன்னால் அதுல கொடுத்தவங்க பேர் இருக்கு, தரமாட்டோம் தான். நீங்க யாரு கொடுத்தாங்கன்னு சரியா சொன்னா தெருவோம், இல்லைன்னா தந்த பெருசுல ஒன்னா கலட்டி ஆட்டே போட்டுருவோம். முதலாவது கச்சம் தான் பண்றது, பிறகு பொக்கே, பிறகு சாக்லேட். சொல்லுங்க, யாரு கொடுத்தது? அதான் என்ன பாக்குறீங்க? உங்களோட இருக்குமா ரெண்டு? உங்களோட சைட்டா அவங்களோட சைட்டா? நீங்க 2 பேரும் கல்யாணம் முடிச்சு ஒரு குடும்பம் ஆயிட்டீங்க. நான் இனி எந்த பக்கம் வந்து பாக்குறது? நீங்க எல்லாம் சொல்லுங்க. என்னப்பா நான் குட்டி மாதிரி சொல்றீங்க? கிரி குட்டி, பிரான்ஸ்ல இருந்து கிரி குட்டி. ஆறு ஃபேமிலி. சரி, அவர் கொடுத்துட்டு பண்றீங்களா? சரி, ஆனா அவங்க இல்ல, ஆனா அவங்க கொடுக்க இல்லையே. ஷூரா? இல்ல, வேற ஆள். நான் போய் சொல்ல மாட்டேனப்பா, வேற ஆள். இப்படி சொல்லலாம், அவங்க சேர்ந்து கொடுத்தாங்க. அதான் கீர்த்தி ப்ரோ.
ஃப்ரேமை கொடுங்க பார்த்து அலட்டு எவ்வளவு நேரம் நாங்க சொல்றது. ஹாப்பி மேரிட் லைஃப் போட்டு யாரு கொடுத்தது? உங்களுடைய குட்டி எல்லாம் சரியா? திருப்பி காடு இருக்கா பிரேமா இருக்கா? ரைட். அப்ப உங்களுடைய 2 பேரை புகைப்படம் போட்டு வாழ்த்துக்கள் போட்டு சரியா? அது என்ன போட்டிருக்கு வாழ்த்துக்கள்? விண்மீன்கள் புன்னகையால் புது கவிதைகள் பாடிடுமே, பூங்காற்றும் தென்றலும் சேர இசைச்சாரல் தூவிடுமே, மஞ்சள் வேர்தனிலே பொன் தாலையும் ஊஞ்சல் ஆடிடுமே, குங்குமமும் கன்னங்களில் அழகாக சிவந்திடுமே, சூரியனும் சந்திரனும் தன் ஒளிகளால் வாழ்த்திடுமே, கட்டி மேளத்தோடு நாதமும் சேர்ந்து வாழ்த்திடுமே வாழ்த்திடுமே, நீங்கள் வாழ்ந்திட வாழ்ந்திடவே சொல்லி உங்களுடைய தம்பி கீர்த்தி அண்ட் கிரி சேர்ந்துதான் இந்த மாதிரி உங்களுக்கு பரிசுகள் கொடுத்து விட்ட இனம் சரியா? எப்பயும் மனமகிழ்வோடு மகிழ்ச்சியா 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து வாழ்த்துறோம். சரியே? அம்மாக்கு எத்தனை பிள்ளைகள்? உங்களோட அம்மாக்கு தான் 10 பிள்ளைகள், 11ஆ பிற வாழ்த்துறோம். சரியே? ரைட். எப்பயும் இதே சிரிப்போட மகிழ்ச்சியா இருக்கும். ஹாப்பியா? என்ன சொல்ல போறீங்க? கிரி குடிக்கும் கீதி குடிக்கும் வேற கல்யாணத்துக்கு வந்திருக்கலாம் என்ன அப்படியே மிஸ் பண்றீங்க. சரி, இருந்தாலும் அவன் எல்லாட்டிக்கும் அவன் சார்பா பரிசுல வந்துச்சு. சரியா? அதுல அவள் குறை வைக்கல. தாங்கள் எல்லாட்டிக்கும் தங்கள் சார்பாக எல்லா பரிசும் போய் சேருவனு அனுப்பி விட்டது. ஹாப்பி தானே? ரைட். எப்பயும் மனமகளோட வாழ்த்துறோம். விடைபெறணும். சரியா?